டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இருந்திருப்பார் தமிழக பாஜகவின் மகளிர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள். ஜி வணக்கம். வணக்கம் ஜி. என்ன போராட்டம் இன்னைக்கு நீங்க மதுரையில அறிவிச்சீங்க? எதற்காக? வெறும் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவா? இன்னைக்கு தமிழக பாஜக மகளிர் அணின்னு மட்டும் கிடையாது, தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து, அதாவது கண்ணகி தன் கணவனுக்காக மன்னனிடம் நீதி கேட்டு போராடிய அந்த மதுரை மண்ணிலிருந்து சென்னை நோக்கி நாங்க ஒரு நடைப்பயணமா ஒரு அமைதி பேரணியா போய் ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பேரணியை நாங்க திட்டமிட்டு இருந்தோம். இதுக்கு உரிய காவல்துறை அனுமதி பெற்றிருந்தீங்களா? காவல்துறையிட அனுமதி கொடுத்திருந்தோம். ஆனா அவங்க அனுமதி மறுத்திருந்தாங்க. இல்ல பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆளுங்கட்சி தரப்புல சொல்லப்படுதுல. பட் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதை ஊதி பெருசாக்குற இவங்க நாங்க விளம்பரம் தேடுறோம்னு சொல்லி சொல்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இது அவங்க தமிழக அரசு, திமுக அரசு இருக்கிற மாநிலம், அவங்க ஆட்சி இருக்கிறங்கிறதுக்காக இதெல்லாம் அவங்க பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க விளம்பரம் தேடிக்க அவசியமும் கிடையாது. பாரதிய ஜனதா தமிழகத்துல விளம்பர தேவைக்கு அவசியம் கிடையாதுங்கிறீங்களா? மத்த மாநிலத்துல சரி, தமிழகத்துல அப்படி இல்லைங்கிறீங்களா? கண்டிப்பா பிஜேபிக்கு விளம்பரம் தேவை கிடையாது. பிஜேபி கட்சி இந்த நாட்டையே ஆளுகின்ற கட்சி. இந்த கட்சிக்கு நாங்க இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் விளம்பரம் தேடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையா நியாயமா ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு துன்பத்துக்கு நியாயம் வேண்டிதான் நாங்க இதை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இல்லாம ஒரு சகோதரனாக, நீங்க பார்த்திருப்பீங்க, சாட்டை அடி தன்னோட உடம்ப புண்படுத்திக்கிற மாதிரி சாட்டை அடி கொடுத்து அவர் ஒரு சகோதரனா அந்த கண்டனத்தை தெரிவிச்சாரு. அதே மாதிரிதான் நாங்களும் இன்னைக்கு ஒரு சகோதரிக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பேரணியை அறிவிச்சோம். வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு எல்லா வீட்லயும் போலீஸ் தான் நம்ம பார்த்துப்போம் சமூக வலைதளங்கள்ல. என்ன சொன்னாங்க அவங்க? அதாவது நேத்து இரவு 11 மணியிலிருந்து எனக்கு திருச்சி பெருங்கோட்டத்துல நான் பொறுப்பாளரா இருக்கேன். இந்த 12 மாவட்டங்களுக்கு. இந்த 12 மாவட்டங்கள்ல இருந்தே நைட்டு இரவு 11 மணியிலிருந்தே போன் கால்ஸ் எனக்கு வந்தது. இது மாதிரி வீட்டு சிறையில வச்சிருக்கிறதா சொல்லி போலீஸ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க இதை மீறி போனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவோம், டிஐஜி உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணி பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது மதுரையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இதை அங்கங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி வழியிலே அதாவது பேனர் கட்டல, ஒரு கொடி பிடிக்கல, வேன்ல பயணம் செஞ்சுட்டு இருக்க மகளிர் எல்லாம் நிறுத்தி எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க, அவங்க ஏதோ கோயிலுக்கு போறாங்க, ஏதோ போறாங்க, அதை விட்டுட்டு இவங்க அதை பிளாக் பண்ணி நீங்க நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு தான் போயிருக்கீங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. பல திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மகளிர் எல்லாம் கையை பிடிச்சி இழுத்து அவ்வளவு ஹார்ஸா தள்ளி ஒரு பெண்ணுக்கு கையே அப்படியே இதாயிடுச்சான். அந்த அளவுக்கு ரத்தம் வர்ற அளவுக்கு ஹார்ஸா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கைது பண்ணி அந்த 15 பெண்கள்ல திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு 15 பெண்களை கைது பண்ணி வச்சிருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் வச்சிருக்கிற ஒரே காம்ப்ளெக்ஸ்ல அது பக்கத்திலே இவங்க அந்த பெண் நிர்வாகிகளையும் அரெஸ்ட் பண்ணி அதை பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு மோசமான அரசு தான் இப்போ இந்த திமுக அரசு இந்த பெண்களை இந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேரணி எத்தனை நாள் நீங்க பிளான் பண்ணீங்க? மதுரையில இருந்து சென்னை வர வரையும் எத்தனை நாளுக்கு நீங்க பிளான் பண்ணிருந்தீங்க? இது ஒரு 3 நாள்ல முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கவர்னர்ட்ட என்ன மாதிரியான கடிதம் கொடுக்கறதா நீங்க வச்சிருந்தீங்க? கோரிக்கை கவர்னர்ட்ட என்ன மாதிரியான கோரிக்கை வச்சிருந்தீங்க? அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய முறையில ஒரு நீதி கிடைக்கணும். தமிழகத்துல பெண்களுக்கு
பாதுகாப்பு என்பதே இல்லாத சூழ்நிலை இருக்கு. அதனால தமிழகத்திற்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சு நாங்க இந்த மனுவா குடுக்க இருந்தோம். உண்மையாவே தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உணர்றீங்களா? ஆமா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா இல்ல நிறைய எப்படி சொல்றீங்க? எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏன்னா ஒரு பெண் வந்து கல்லூரிக்கு போனாலே அதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் இப்ப கூட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா, அந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மாவட்டங்கள்ல வந்து பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அ ம பள்ளி, கல்வி காலேஜ் இது மாரி நெறைய இடத்துல வந்து இது மாரி தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், இப்போ ரீசென்ட்டா என்னோட மாவட்டம் புதுக்கோட்டை. அங்க கூட ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு, அந்த பெண் வந்து பிணமாக வீட்டருகில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ திமுக ஆதரவு பெற்ற ஒருத்தர் தான் அவங்க அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனாலேயே வந்து இந்த திமுக அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம குற்றவாளிகள தப்பி விட்டுட்டே இருக்காங்க. இது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ணா இது பல்கலை ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறீங்களே. இப்ப நீங்க அதே மாரி அண்ணா பல்கலைக்கழகத்துல அரஸ்ட் ஆன அந்த ஞானசேகரும் திமுக நிர்வாகி, அவர வந்து காவல்துறை வந்து காப்பாத்த பாக்குதுன்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சொல்றீங்க. ஆனா ஆளுங்கர் தரப்பு திரு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அவர் எந்த கட்சியா இருந்தா என்ன? நாங்க அதெல்லாம் பாக்கல. குற்றவாளி கைது பண்ணிட்டோம். நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்களே. இல்ல. இப்போ அந்த ஞானசேகரனே எடுத்துக்கங்க. அவர் மேல வந்து ஆயுதம் வச்சிருக்கிறது முதற்கொண்டு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர வந்து அவங்க வந்து திமுக ஒரு அமைச்சரே வந்து கூடவே கூட்டிட்டு போறாரு, வராரு. நிறைய புகைப்பட ஆதாரங்களோட நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி ஒரு அமைச்சர் கூட இயல்பா போகக்கூடிய ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபரா தான் அந்த ஞானசேகரன் இருந்திருக்காரு. அந்த 20 வழக்குகள் கூட எந்த ஒரு வழக்குகள் மேலும் அவர் மேல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ கூட ம் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட, ஆ இந்த தொடர்ந்து நெறைய கட்சிகள் வந்து அழுத்தம் குடுத்து போராட்டங்கள முன்னெடுத்ததுக்கு அப்புறம் தான், இவங்க வந்து 2வது முறையாக கூப்பிட்டு இது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்களே தவிர, இதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த நபர் மேல எடுக்கவே கிடையாது. இப்ப இந்த போராட்டம் வந்து உங்களால நடத்த முடியல. ஏன்னா காவல்துறை அனுமதி கிடைக்காதனால இப்படி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்த கட்டமா நாங்க வந்து ஆளுநரிடம் முறையிட்டு, அ உயர்நீதிமன்றத்த அணுகி தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ, அதன்படி நாங்க வந்து கண்டிப்பா இந்த மகளிர் அணி வந்து இத மகளிர் அணின்னு மட்டும் இல்ல. இத ஒரு பெண்ணா வந்து நாங்க வந்து சாதாரணமா விடமாட்டோம். தொடர்ந்து வந்து எங்க தலைவர் என்ன அண்ணாமலைஜி என்ன சொல்றாங்களோ, அதை கேட்டு நாங்க வந்து அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கண்டிப்பா எடுப்போம். திமுக அரசு வந்து ஆ திமுக தான் இதுல கண்டிப்பா வந்து இந்த இந்த மாரி ச ச சம்பவத்துக்கு பின்னால வந்து திமுக தான் இருக்கு அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். ஏன்னா வந்து ம் ஆம் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோவிசெழியன் சொல்றப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதே கமிஷனர் அருண் சொல்றப்ப அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இப்படி வந்து இவங்க குடுக்கக்கூடிய பிரஸ் மீட் சம்பவங்களே வந்து இது வந்து உண்மை அவங்க இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இல்ல மறைஞ்சிருக்கு. உங்களுக்கு விசாரணை மேல நம்பிக்கை இல்லையா? ஆளுகிற அரசாங்கம் செய்யற விசாரணை மேல நம்பிக்கை இல்லையா? அ நம்பிக்கை இல்ல. இதுக்கு பின்னாடி வந்து திமுகவோட பெரும் புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தேகத்துக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா, அதனால தான் வந்து அவங்க வந்து குற்றவாளிகள தப்ப விடுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்க நியாயமான முறையில அவங்க வந்து இத விசாரிச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இப்ப எங்களுக்கு தெளிவா விசாரணை இவங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்ப யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாஜக தரப்புல. எல்லாத்துக்குமே சிபிஐ அப்படிங்கிறது கோருது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்துக்கு நிகரானது. அதை நம்பலேங்கிறது ஒரு அரசியலா பார்க்க முடியலையா? இப் அ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசு வந்து நெனச்சிருந்தா இதுக்கு சரியான நடவடிக்கை இதற்கு முன்னாடியே எடுத்திருக்கலாம்.
ஆனா வந்து இந்த வழக்கு வந்து இப்ப உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேஸ தானா எடுத்து, அந்த பொண்ணுக்கு நீதி வழங்குற அளவுக்கு போயி, இந்த இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா, இதுலேருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாமே வந்து, இந்த அரசு வந்து சரியான ஒரு தீர்ப்பு வழங்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆளுநர் அவர்கள பார்க்கிறதா சொல்றீங்க. அது தவிர இன்னைக்கு ரத்து ஆனதுக்கப்புறம் உங்க மாநில தலைமையிடம் பேசி என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கீங்க? அதான் இப்போதைக்கு நாங்க இன்னைக்கு பேரணி வந்து சிறப்பான முறையில ம அங்க வந்து பல்லாயிரக்கான மகளிர் வந்து கூடியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இவங்களோட அடக்குமுறையினால வந்து அங்கங்கே மகளிர வந்து பிளாக் பண்ணனால, அங்க அதிகமான நபர்கள் வந்து கூட முடியல. இருந்தாலும் வந்து எங்களோட முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாஜக சொந்தங்கள் வந்து நெறைய பேர் அந்த இடத்துல கூடி, அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்த வந்து கண்டன உரை வந்து குஷ்பு மேடம் வந்து ஆற்றியிருக்காங்க. அதே மாரி மகளிர் அணி மாநில தலைவர் அக்கா உமாரிதராஜன் அவர்கள் தலைமையில இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. இத வந்து அந்த பெண்கள் வந்து அண்ணாமலைஜி எப்படி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இது பண்ண சாட்டு எடி குடுத்துக்கிட்டாரோ, அதே மாரி அந்த பெண்கள் வந்து அந்த மதுரையில வந்து ஆம் தீச்சட்டி ஏந்தியும், ஆம் ஏன் சிலம்ப மதுரையிலேருந்து நடந்தது சென்னை. ஏன் ஆனா மதுரையிலேருந்து நீங்க பேரணி ஆரம்பிக்கிறதுக்கு சூஸ் பண்ணீங்க? அதாவது கண்ணகி வந்து தன்னோட கணவனுக்காக வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி போராடி, சிலம்ப கையில எடுத்துக்கிட்டு போராடிய இடம் வந்து மதுரை. ஸோ வந்து அந்த மதுரையிலேருந்து நாங்களும் ஒரு சகோதரிக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்காக நாங்க மதுரைய தேர்ந்தெடுத்து, அங்கேருந்து நாங்க பேரணி நடத்தலாம்னு முடிவு பண்ணோம். நீங்க சொல்ற மாரி அரசியல் தாண்டி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்த நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி ஜி. தேங்க் யூ.